இந்தியா எரிபொருள் நெருக்கடி இல்லை எனவும் எரிசக்தி விநியோகத்தை பல மாதங்களுக்கு தொடர முடியும் எனவும் இந்திய மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக என்டிடிவி செய்தி சேவை இன்று அறிக்கையிட்டுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். எரிபொருள் கையிருப்பு 74 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக என்டிடிவி செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் வதந்திகளை நம்பி பதற்றமடைந்து எரிபொருள் அல்லது எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டாம் என இந்திய அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக விநியோக மார்க்கங்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் இதற்கு முன்னர் அந்த நீரிணை ஊடாக கிடைத்ததை விட அதிக அளவிலான மசகு எண்ணெய் உலகெங்கிலும் உள்ள தனது 41 விநியோகஸ்தர்களிடமிருந்து இந்தியாவிற்கு கிடைத்து வருவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக என்டிடிவி மேலும் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்தியாவின் சில நகரங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் தொடர்ந்தும் நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக அந்நாட்டின் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் மக்கள் பெருமளவில் கூடியுள்ளதுடன் குழப்பமான முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் காட்சிகளை அவதானிக்க முடிகின்றது. எல்ஜிபி எரிவாயு தொடர்பாக உள்நாட்டு சுத்திகரிப்பு உற்பத்தி 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் அவசரமான எரிவாயு கொள்வனவுக்காக இந்திய மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை கடந்த 25ஆம் தேதி ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. வாடிக்கையாளர்களிடமிருந்து எரிவாயு கட்டணம் அல்லது எரிபொருள் கட்டணம் போன்ற மேலதிக கட்டணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாக காணப்படுவதாகவும் இதனை மீறும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகார சபை எச்சரித்துள்ளது. இதேவேளை குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு விநியோக கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக வீதிகளை தோண்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது வீதி புனரமைப்பு கட்டணங்கள் 3 மாத காலத்திற்கு நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் எரிசக்தி நெருக்கடி தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலையில் கட்டாரில் இருந்து கிடைக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் தடைப்பட்டமைக்கு பாகிஸ்தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. அசர்பைஜான் போன்ற நாடுகளிடமிருந்து உள்நாட்டு உற்பத்திகள் ஊடாகவும் அந்தந்த நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் முயற்சித்த போதிலும் நிலவும் தேவையுடன் ஒப்பிடுகையில் அதனை வெற்றி கொள்வது கடினமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது எரிசக்தி நெருக்கடியை இல்லாமலாக்குவதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதற்கமைய பாடசாலைகளை தொடர்ச்சியாக திறக்காதிருப்பதற்கும் அரசு அலுவலகங்களுக்கு 4 நாள் வேலைவாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசு ஊழியர்களில் சிலரை வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் தொடர்ந்தும் அமலில் உள்ளன. பங்களாதேஷ் அரசாங்கம் எரிசக்தி விநியோகத்தை ஒதுக்கீட்டு முறையின் கீழ் கட்டுப்படுத்தி வந்த போதிலும் தேவைக்கேற்ப விநியோகம் இல்லாமையினால் பங்களாதேஷின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகிலும் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் அவை சார்ந்த மக்களிடையே அமைதியற்ற சூழ்நிலைகள் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.